ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி முட்டைக்கோஸ் கேரட் போட்டு சுவையான முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அப்புறமா கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா கடலைப்பருப்பு, அப்புறமா பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் மாற வேண்டாம். அப்புறமா முட்டைக்கோஸ் கேரட் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மெல்லமாக நல்லா கிளறி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். முட்டைக்கோஸ்லேயே தண்ணி நிறையா வரும். அதனால் நல்லா மெல்லமாக கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா மூடி போட்டு மூடிக்கோங்க. நல்ல 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. நல்லா பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்தது. இந்த சமயத்தில் தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா